கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரி எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியத்தை நேசிக்கிற உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். பெரிய காரியத்தை இயேசப்பா உங்களுக்கு செய்ய போகிறார். சரியா? இந்த நாள் ஒரு அற்புதத்து நாள். இந்த நாள் உங்கள் தேவைகளை சந்திப்பார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. சரியா? ஏதாவது உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க விரும்பினா கமெண்டில் உங்கள் ஜெப குறிப்பை தாராளமாக அனுப்புங்க. நாங்கள் தேவ சமூகத்தில் அதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி இந்த ஜீவார்த்தையை உங்கள் தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அப்படின்னா, திக்கற்ற நிலைமையில் இருக்கிற, உதவி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு அவர் சகாயராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். திக்கற்றவர்கள், யாருடைய உதவி இல்லாமல் எங்கே போகிறது, எங்கே வர்றது, யாரை தேடி போகலாம் அப்படின்னு இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது எப்போதும் வரலாம், எந்த நேரத்தில் வரலாம். எல்லாத்துலேயும் பிரச்சனை உண்டு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். பிரச்சனை எப்போவும் வரலாம், எந்த ரூபத்தையும் வரலாம். ஆனால் வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு ஆள்பலம் இருந்துச்சுன்னா நம்ம தேடி போவோம், நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் நமக்கு யாருமே இல்லையே, நம்ம யார்கிட்ட போவோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திக்கெட்டு இருந்தீன்னா உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். யாரும் இல்லாமல் தனிமை நின்னியா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதனால் பயப்படாதீங்க. சரியா? திக்கெட்ட நிலைமையில் நீங்கள் யார் இருந்தாலும் ஏசப்பா சகாயராய் வெளிப்பட போகிறார். ஏசு 41:10 சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. கண்டிப்பாக அவருடைய அற்புதமான கிரி நீங்கள் பார்க்க போறீங்க. அவர் உதவி செய்யதை பார்க்க போறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறவரே, திக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சகாயராக இருந்து அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தால் நாங்கள் திக்கற்று நின்றோம், எந்த மனுஷனுடைய உதவி இல்லாமல் நின்றோம். அப்போ எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிற வழியை திறந்தார், ஒரு நன்மை உண்டாகிற பாதை எங்களுக்கு திறக்கப்பட்டது. நாங்கள் மேன்மை அடைந்தோம் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன். இப்போதும் ஆண்டவரை வியாதிப்பட்டவர்களை தொட்டு நீர் சுகமாக்கும். பிசாசினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணையட்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த நேரத்திலே கூட ஆண்டவரை பிறந்த நாளை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் உண்டப்பா. ஊழியங்கள் வளரட்டும், பெருகட்டும், மேன்மை அடையட்டும். ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. நீர் அப்படி செய்துவிட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.